மாப்பிள்ள, என்ன பண்ணுறீங்க? வெட்டுலாம் பலமாக இருக்குது. வாங்க மச்சா, கோழி காடு தூத்து விட்டுருது. என்ன காலையில் வெள்ளையும் சொல்லியமா போனீங்க, இப்போதே வர்றீங்க? ஆமாம் மச்சான், டவுனுக்கு போனேன். வாங்க மச்சா, நிற்காம உட்காந்து பேசுவோம். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் மச்சா என்ன சாப்பிட்றிய? அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, பஸ் வர லேட் ஆச்சு, அதனால அங்கேயே சாப்பிட்டேன். ஏன் இவ்வளோ லேட்டு? அதை ஏன் கேட்குற? இந்த பஸ்ஸுக்காரன் பஞ்சர்னு சொல்லி இப்போதே வந்து விட்டியான். ஏன் உன் மயனை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? அதை ஏன் கேட்குற? அன்னைக்கு ஒரு நாள் காசு கேட்டிருந்தியான். அப்பேன்னு பார்த்து இந்த காசு வேற இல்லையா, ஏன்டா அவ்வளோ காசுன்னு கேட்டதுலேருந்து பேசவே மாட்டேங்கிறான். பைபிளில் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளை தானே, விடுப்பா. அப்புறம் மச்சா, டவுனுக்கு போன வேலை முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு மாப்பிள்ள. இந்தாங்க வேர்க்குது, தொடங்கிய. என்ன மாப்பிள்ள இப்போ பார்த்தாலும் இந்த நாயவே கொஞ்சிக்கிருக்கீங்க? நம்ம வீட்டு நாய் தானே மச்சான். என்னதே இருந்தாலும் நாய் தானே மாப்பிள்ள. நான் என்ன அவளுக்கு கேவலமானதா மச்சா? அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம கூப்பிட்டா மச்சா நம்ம கூட வயலுக்கு வருது. சோறு வைக்கலைன்னா காக்காமையாக இருக்குது. சோறு கம்மியாச்சா காவலில் குறையா வைக்குது. வைக்கிறத திங்குது, வைக்கையில திங்குது. விசுவாசமாக இருக்குது. நீ சொல்கிறதும் சரிதான் மாப்பிள்ள. பெத்த பிள்ளையே காசுக்காக 10 நாள் பேசாமல் தெரியுது. பொய்யார் வர சொந்தங்களுக்கு மத்தியில் நம்ம தான் கதின்னு கிடக்கிற நாயே இவ்வளோ மேல் தான் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, நான் வரேன். மாப்பிள்ளை, நாளைக்கு கிடாட்டு இருக்கு. மாப்பிள்ளை சொன்னால் மறந்துடுவோமா? நாளைக்கு கிடாட்டில் கண்டிப்பாக இருப்போம்.